ஒன்றாகி நூறாகி ஒவ்வொன்றும் தானாகி ஊர் காக்கும் எங்கள் மாறி தொண்டர்க்கு தாயாகி தூயோர்க்கு வாழ்வாகும் உன் பாதம் போற்றி போற்றி முன்னுக்கும் பின்னுக்கும் முதலாகி முடிவாகி முகம் காட்டும் அன்பு மாறி அன்புக்கும் தாய்மைக்கும் அடையாளம் நான் என்னும் அருளாட்சி போற்றி போற்றி நெடுந்தில்லை நகரத்தின் மாகாளி நீயாகி நடமிட்ட அழகு மாறி நிலையான கலை வாழ இயலோடு இசை வாழ நின் பாதம் போற்றி போற்றி அறிந்தார்க்கு உறவாகி அறியார்க்கும் துணையாகும் திருமயத்தின் முத்து மாறி நெறி வாழ அறம் வாழ நிலம் வாழ குலம் வாழ அருள்மேன்மை போற்றி போற்றி சக்தியே ஓங்காரியே மாகாளியே திரிசூலியே அம்பை மாநகர் தன்னில் உச்சி மாகாளி என அமைந்தாளும் ஆற்றல் மாறி இன்பங்கள் எல்லாமும் எல்லாருக்கும் தர வந்த எழிற்பாதம் போற்றி போற்றி செங்கையாம் தலம் தன்னில் அங்காளம் மண் என்று சிறப்போடு விளங்கும் மாறி மங்கையர்தம் நில வாழ்வில் மங்களங்கள் தர வந்த மகமாயி போற்றி போற்றி அருள் சார்ந்த பரமகுடி முத்தாலம்மன் என்று அழகாக தோன்றும் மாறி கருவான நாள் தொட்டு உயிர் வாழ கவின் பாதம் போற்றி போற்றி வில்லிவாக்கம் தன்னில் தான் தோணி தாயாக வீறு பெற துலங்கும் மாறி நல்லார்கள் நெஞ்சத்தில் எந்நாளும் வாழ்கின்ற பெருந்தன்மை போற்றி போற்றி ஓம் சக்தியே ஓங்காரியே மாகாளியே திரிசூலியே போற்றி தலையான சென்னைதனில் காளி காம்பாள் என்று பெயர் கொண்ட எல்லை மாறி உலகோடு உயிர் யாவும் படைத்தேப்பின் காக்கின்ற பெருந்தேவி போற்றி போற்றி புவனகிரி தலம் தன்னில் பூங்காவனத்து தம்மன் வடிவாகி காக்கும் மாறி அருளுக்கு நிகரில்லை உயர் பாதம் போற்றி போற்றி திண்ணனூர் மண்ணில் பிடாரி என்றே வந்து திருக்காட்சி அருளும் மாறி மண்ணுருக பொன்னுருக மாற்றாக்கும் நெஞ்சுருகும் அன்பு மனம் போற்றி போற்றி ஓம் சக்தியே ஓங்காரியே மாகாளியே திரிசூலியே வெக்காளி வடிவாகி வளம் கோடி பொழியும் மாறி இரு நான்கு திசையாள நடை போடும் தாயே நின் இணைப்பாதம் போற்றி போற்றி பாகோடு எனும் ஊரில் ஸ்ரீதேவி வடிவாகி பரிந்தம்மை பார்க்கும் மாறி பகையாகி நின்றார்க்கும் மன்னிப்பை தருகின்ற பண்பாடு போற்றி போற்றி ஈரோட்டில் நீ பெரிய மாறி என எமையாண்டு இடைந்தோங்கும் சின்ன மாறி ஆரோடும் நீராக ஊர் செழிக்க நடக்கின்ற அருட்பாதம் போற்றி போற்றி ஆம்பூரின்
வினை தீர்க்கும் பதியாகும் பல ஊர்க்கும் நடுவாகும் விழுப்புரத்தின் முத்துமாரி குணமாகும் ஓரெட்டும் நெறி காண உலவி வரும் மணிப்பாதம் போற்றி போற்றி பட்டணத்து பட்டாளம் எல்லை அம்மன் என்று எட்டு திசை ஆளும் மாறி வெட்டுகின்ற இடி மின்னல் புயல் மழையும் தென்றலும் விளைவாகும் போற்றி போற்றி கொல்லங்கோட்டெல்லைதனில் மாகாளி நீயாகி குலம் காக்க பிறந்ததுலேருந்து இங்கே தான் வந்துட்டு இருக்கேன். ஓகே, இது வருஷம் நாங்கள் பொங்கல் வச்சு இங்கே கொண்டாடிட்டே இருப்போம். சூப்பர் சூப்பர். கிடா வெட்டி பொங்கல் வச்சு ஞாயிற்றுக்கிழமை நான் கிடா வெட்டி பொங்கல் வைப்போம். ஓகே, திங்கக்கிழமை காலையில் வந்து இங்கே கோயிலுக்கு வந்துட்டு இங்கே தேர் இழுத்து எல்லாமே சிறப்பாக கொண்டாடுவோம். ஃபேமிலியோட கொண்டாடிட்டு இருக்கோம். சூப்பர் சூப்பர். 47 வருஷமா இந்த நண்பர் வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, எவ்வளோ நாள் வந்திருக்கீங்க? சரி, எவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க? சாப்பிட இங்கே நான் ஒரு 4 வருஷமா வந்துட்டு இருக்கேன். எப்படி இருக்கு சாப்பாடு? சூப்பராக இருக்கு. நல்லா கவனிச்சுக்கிறாங்களா? நல்லா கவனிக்கிறாங்க. ஓகே, வேற உங்களுக்கு எதுவும் அது எல்லாமே நல்லா பண்றாங்க. நல்லா பண்றாங்க. தம்பி, உன் பேர் என்ன? என் பேர் வருண். என் பேர் வருண். எந்த ஊரு? திருச்சி. திருச்சியா? எவ்வளவு வருஷமா வந்துட்டு இருக்க சாமி கும்பிட? பிறந்ததுல இருந்து வந்துட்டு இருக்கேன். அப்படியா? இங்க வந்து சாப்பிட்டுருக்கியா? நண்பர்கள் வரக்கடையில வந்து முன்னாடி நிறைய பேர் சாப்பிட்டுருக்கியா? எப்படி இருக்கு? எப்படி கவனிச்சுக்கிறாங்க உங்களை? நல்லா கவனிச்சுக்கிறாங்களா? சரி, ஓகே. வருஷம் இதே மாதிரி வரணும், நல்லா சாப்பிடணும். ஓகே, நல்லா படிக்கணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். நான் திருச்சி. திருச்சிங்களா? திருச்சியில் எந்த ஏரியாக்கா? கல்கண்டார்கோட்டை. கல்கண்டார்கோட்டையா? சூப்பர்க்கா. எப்படி இந்த இது உங்க குலதெய்வ கோயிலா? எப்படி அடிக்கடி வருவீங்களா இங்க? இல்ல இது எங்க கிராமத்து கோயில். நாங்க எப்போ வருவீங்களா? எவ்வளவு வருஷமாக்கா வருவீங்க? சின்ன பிள்ளைல இருந்து வந்திருக்கீங்களா? இங்க வந்து சாப்பிட்டுருக்கீங்க? நண்பர்கள் கிடையும் 47 வருஷம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கதான் சாப்பிடுவோம். நல்லா இருக்கா சாப்பாடுலாம்? நல்லா கவனிச்சுக்கிறாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. வேற எதுவும் சொல்லணுமாக்கா? இல்ல நல்லா சாப்பாடு. வெயில் இந்த வருஷம் ரொம்ப ஓவரா இருக்கு. நல்லா அடிக்கடி தண்ணி குடிங்க, கூல் ட்ரிங்க்ஸ் குடிங்க. நீங்க வந்து அண்ணா சாப்பிடுங்க. நிறையா ஓகேங்களா? சரிக்கா, நன்றி. 15 வருஷம் வந்துட்டு இருக்கீங்க. நார்த்தாமலை முத்துமாரியம்மனை வருஷம் தரிசனத்துக்கு கண்டிப்பா குடும்பத்தோட வரீங்களா? ஓகே. அப்புறம் இந்த நண்பர்கள் அடிக்கடி 47 வருஷமா அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பாத்துருக்கீங்களா? சாப்பிடுறீங்களா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா எல்லாமே? ஓகே, திருப்தியா அடிக்கிறாங்களா? எல்லாமே கரெக்டா வருஷப்படி வர்றாங்களா? எல்லாத்தையும் வருஷப்படி தான் வர்றாங்களா? வேற எதுவும் உங்களுக்கு சொல்லுவாங்களா இந்த வருஷத்துக்கு? அதான் அடிக்கடி நம்ம என்ன பண்ணணும், குடிச்சு சாப்பிட்டுக்கணும். இல்லாட்டி இந்த வெயில கட்டுப்படுத்த முடியாதா? சரிங்கண்ணா, ஓகே. கண்டிப்பா நீங்க பாருங்க, எங்க சேனல் ஆர்கே விஷுவல் மீடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வருவீங்களா? வணக்கம். எந்த ஊரு? திருமாரி. எப்படி சாப்பாடு நல்லா இருந்துச்சா? அப்படியே நல்லா இருந்துச்சா? ஓகே, ரொம்ப நன்றி. எந்த ஊரியா? பெரம்பூரா? எவ்வளோ வருஷம் வரீங்க? நல்லா சாப்பாடு? ஆர்கே விஷுவல் மீடியா. சூப்பரா இருந்துச்சு சார். அக்கா, எந்த ஊருக்கா? சாப்பாடு நல்லா இருந்துச்சா? எந்த ஊருமா? புதுக்கோட்டை. சாப்பாடு நல்லா சாப்பிட்டீங்களா? நல்லா சாப்பிட்டீங்களா? எந்த ஊரு? திண்டுக்கலா? திண்டுக்கல்லேருந்து வரீங்களா? எவ்வளோ வருஷம் வரீங்க? நல்லா சாப்பிட்டீங்களா? வருஷம் சாப்பிட்டீங்களா? நம்ம குழந்தைங்கள நல்லா இருந்துச்சா? எந்த ஊரு? எவ்வளோ வருஷமா வரீங்க? எவ்வளோ வருஷமா சாமி கூட வரீங்க? நண்பர்கள் 2 வருஷம் வரீங்களா? சாப்பாடு நல்லா இருந்துச்சா? சாப்பாடு நல்லா இருந்துச்சா? எந்த ஊரு? சூப்பர். அண்ணே வணக்கம். நார்த்தாமலை முத்துமாரியம்மன் திருவிழா எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. உங்க கடை பேர் என்ன? கடை பேர் என்ன? அம்பாள் பாத்திர. எந்த ஊருண்ணா? திருவப்பூரா? எவ்வளவு வருஷமா இங்க கடை போட்டுருக்கீங்கன்னா? இங்க ஒரு 20 வருஷம் போட்டுருக்கேன். 60 வருஷம் போட்டுருக்கீங்களா? இந்த 20 வருஷத்துல நீங்க நண்பர் அலுவலகத்துல பாத்திருக்கீங்களா? நான் பாடுறது 47 வருஷமா அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோம். நான் சாப்பாடு பாட்டுக்கிறேன். ஆனா நான் வந்து இந்த பார்த்ததே இல்லை. ஆனா நிறைய 2 வாட்டி 3 வாட்டி சாப்பிடுவேன். நல்லா சாப்பாடுலாம் நல்லா இருக்குதா? ஓகேங்களா? 47 வருஷமா நான் அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேண்ணா, இதே மாதிரி இந்த பல வருஷங்கள் நாங்கள் பண்றதுக்கு வாழ்த்துக்கள். வணக்கம்ண்ணா.
வணக்கம். நார்த்தாமலை அருள்மிகு முத்துமாரியம்மனோட திருவிழா முன்னிட்டு 47 வருஷமா நண்பர்கள் அறக்கட்டளை சார்பாக அன்னதானம் நடத்துறோம். எப்படி நீங்க எவ்வளவு வருஷமா வரீங்க? நான் இப்போ ஒரு 3 வருஷமா வந்துட்டு இருக்கேன். சிறப்பா பண்றாங்க. சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. நான் எதிர்பார்க்காத விஷயங்கள்னால ஒரு 47 வருஷமா ஒரு பரம்பரையாவே இவங்க மாறி ஒரு பெரிய குடும்பமாவே மாறிட்டாங்க. நண்பர்கள்ல இருந்து குடும்பமா மாறிட்டாங்க. கண்டிப்பா உங்களை மாதிரி ஆளுங்களோட சப்போர்ட்ல தான் நாங்க நடத்திட்டு இருக்கோம். கண்டிப்பா உங்களோட மேலும் நீங்க உயர்றதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. நீங்க எங்க ஒர்க் பண்றீங்களா? நான் வந்து பூக்கோட்ல இருக்கேன். பூக்கோட்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துட்டு. சரிங்க, ஓகே, வாழ்த்துக்கள். முத்துமாரியம்மன் திருவிழாக்காண்டி நீங்க எந்த ஊர் சார்? புதுக்கோட்டை பக்கத்துல பூவரசக்குடி. சூப்பரான ஊர். அது பேர்லயே நல்லா இருக்குது. நீங்க எவ்வளவு வருஷமா இங்க வந்து வரீங்க சார்? 2020 இருந்து 2020 வாங்க. நண்பர்கள் அறக்கட்டளைக்கு வந்திருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி இங்கே வந்து நான் அன்னதானம் சாப்பிட்டுருக்கோம். கஜேந்திரன் என்னுடைய முன்னாள் தலைவர் மூலமா நாங்க பரிமாறி இருக்கோம். சூப்பர். நிகழ்ச்சியில பரிமாறி எல்லாருக்கும் நாங்க உபசரிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு போயிருக்கோம். நல்லா இருக்கும் சாப்பாடு. இந்த வருஷமும் நாங்க வரவே வழி இல்லாம போலீஸ் தேக்கிட்டாங்க. நாங்க நடந்தே வர்றோம். அடிக்கிற வெயில நடந்து வரீங்க. நடந்தே வந்திருக்கேன். எப்படி வெயில் எப்படி இருக்குது? வெயில் அன்னதானத்தை விட சிறப்பா இருக்கு. சரி, ஓகேண்ணா. இது மாதிரி வருஷம் வாங்க. எங்களை தொடரணும். 100வது ஆண்டும் தொடரணும். கண்டிப்பா நாங்க வந்து சிறப்பிக்கணும். அதை நாங்க வயசான காலத்துலயும் வரணும். கண்டிப்பா வாங்க. ரொம்ப நன்றி. வணக்கம்மா. வணக்கம். நம்ம நார்த்தாமலை முத்துமாரியம்மன் திருவிழாவுக்கு முன்னிட்டு 47 வருஷம் நண்பர்கள் அறக்கட்டளை சார்பாக நடத்திட்டு இருக்காங்க அன்னதானம். இதோட தலைவர் வந்து நீங்க தான் கேள்விப்பட்டோம். இல்ல அது ஆரம்பத்துல கதிரேசன் இது எங்க வீட்டுக்காரர் இருந்தாரு. அப்புறமேலு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கறதுனால அவர் கதிரேசன் இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் திரும்ப இருந்தாரு. திரும்ப இருந்து இப்ப 13 வருஷம் ஆச்சு அவர் இறந்து. அதுக்கப்புறம் என்னை உங்க கணவர் வந்து தலைவராக இருந்தாரு. அதுக்கப்புறம் இறந்து போனது உங்களை தலைவராக இருக்காங்க. ஆமா. இது எப்படி நீங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்தீங்க? ஒரு 47 வருஷமா எப்படி நடத்துறீங்க? அதை எப்படி என்ன 47 வருஷமா இது நடத்துறீங்களா? எப்படி நீங்க ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இதை தொடங்குனீங்க? ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப மண்ணு தரதான் நல்ல ரொம்ப கஷ்டப்பட்டோம். ரொம்ப அதாவது கதிரேசன் அம்மா, சோமு அம்மா எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்த இடம் மண்ணு. எப்படின்னா அப்போ நன்கொடை வந்து ₹1, ₹2, ₹5, ₹10 தான். அதுக்குள்ள நாங்க அன்னதானம் பண்றோம்னா இன்னைக்கு எவ்வளவு இதுல வந்து இன்னும் வரைக்கும் வந்திருக்குன்னா ஆலமரம் மாதிரி விழுதாட்டம் வளர்ந்துருக்கு. வாழையடி வாழையா வரணும். கண்டிப்பா இது போல நீங்க நல்ல இளைய தலைமுறைகள்லாம் நல்லா இதை வைக்கணும் மண்டபத்தை. கண்டிப்பா பண்ணுவாங்க. இப்போ அவருடைய அப்பாவோட ஒரு இதுல மகன் சதீஷ்குமார் வந்து நல்லா அதே வாணியில வேலை பார்த்து இந்த மண்டபத்தை காப்பாற்றுவானுங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால எல்லாரும் அதே மாதிரி எல்லா பிள்ளைகளும் அந்த இதுல பேருமே எந்தெந்த ஊரு இந்த அறக்கட்டளை இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் எந்தெந்த ஊரு எப்படி அதெல்லாம் ஃப்ரெண்டானாங்க? அவங்கெல்லாம் ஆரம்பத்துல 3 பேர் இதா இருந்தவங்க. செட்டியாரு, சுப்பு செட்டியாரு, கதிரேசன், செல்லப்பா சுந்தரர் 3 பேர். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இப்போ இன்னைக்கு 47 வருஷம் ஆயிடுச்சு. அதான் அடுத்த பிள்ளைகளும் அதே மாதிரி. எங்களுக்கெல்லாம் வயசாயிடுச்சுன்னா நான் அண்ணன் தான் தொடுவேன். சாதம் மட்டும்தான் எடுத்து போடுவேன். இப்போ அதோட வேஷ்டி அதுகளை ஒண்டி தான் என்னை தொட சொல்லுவாங்க. 2 தான். ஏன் அப்போ கதிரேசன் இருக்கும்போது வந்து எட்டி பார்ப்பாரு. நாங்கள்லாம் வாசலுக்கு போய் கூப்பிடுவோம். வாங்க சாப்பிடுவாங்கன்னு கூப்பிடுவோம். அப்போ மைக் வச்சு கூப்பிடுவார் எல்லாரையும் சாப்பிட. அது மாதிரி இந்த காலகட்டங்கள்லாம் போய் இப்போ எல்லாருக்குமே நல்ல அன்னதானம் நல்ல செழிப்பமாக இருக்கு. இது மென்மேலும் பெருகணும். நல்ல வாழ்த்துக்கள். வளர்க மண்டபம் எல்லாம் இந்த இளைய தலைமுறைகள் நல்லா இதை எடுத்து இளைய தலைமுறைகள் வந்து அவங்க வேலை பார்க்கறத பார்த்தா இன்னும் சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கன்னி பிள்ளையிலிருந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்க மாமா ஆறுமுகம் இறந்தாரு. அதுக்கப்புறம் கன்னி பிள்ளை அம்மா கதிரேசன் இறந்தாரு. அதுக்கப்புறம் கண்ணி இப்படி நிறைய பேரை இழந்து இன்னைக்கு இந்த கட்டடம் உருவாயிருக்கு. அவ்வளவு அஸ்திவாரத்துல போதும்பா. சொல்லுங்க. இதற்கு பிறகு இந்த ட்ரெஸ்ல இருக்க எல்லா இளைய தலைமுறைகளும் எடுத்து செய்வார்கள். மேன்மேலும் பெருகும்.
கண்டிப்பா வாழையடி வாழையா வளரும் அப்படிங்கிற நம்பிக்கையில நாங்க இருக்கோம். நாங்க இருந்ததுல நான் இருக்கிற மூவாதியர்கள்ல முத்தையா நாங்க எல்லாருமே நல்ல ஆரம்பத்துல நண்பர்களா தான் ஃப்ரெண்டுக தான். நாங்க எல்லாருமே ஃப்ரெண்டுக தான். ஒவ்வொரு இடத்துலயும் மீட்டிங் போடுவோம். அப்பெல்லாம் எல்லாரும் வருஷத்துக்கு வர்றதுக்குள்ள திருவிழா வர்றதுக்குள்ள ஒவ்வொரு வீட்லயும் எல்லாரும் கூடணும் அப்படின்னு எல்லாம் விருந்து வச்சு அவங்க பேசி அப்பெல்லாம் என்ன 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா 10 ரூபா தான் நன்கொடை. இதை மீட்டிங் போட்டு அப்பெல்லாம் இது பண்ணுவோம். இப்போ சமீபத்தில் இப்போ இந்த போன வாரமோ என்னமோ மீட்டிங் என் பையனை கேட்டேன், என்னடா சாப்பிட்டு வந்தியான்னு கேட்டேன். இல்லம்மா இருந்தாலும் மீட்டிங்னா நல்ல ஒரு எல்லாம் தொடர்பு இருக்கு இல்லையா, அது இல்லைன்னாலுமே நாங்களே நண்பர்களாக சேர்ந்து அவங்க ஒரு குறிப்பிட்ட தொகையை வச்சு நடத்த அன்னதானம் பண்றோம். இதுவே இல்லை நல்லா நிறைய இது வரணும், செழிப்பமா வரணும். பிள்ளைகள்லாம் நாங்கள் இதில் ஒருத்தர் கூட மகமாய் எங்கள்கிட்ட இல்லை, ஒரு குறையா இருந்தது. முத்தையா அவர்களுக்கு பேர பிள்ளை இல்லையே மகமை அதெல்லாம் நிறைவேற்றி வச்சா, எல்லாருமே எல்லாத்துக்குமே செஞ்சா. ஆனால் இழப்புங்கிறது நிறைய வாங்கிட்டா மகமாய். நண்பர்கள் அறக்கட்டளைங்கிறது ரொம்ப லேசா இருந்தது. அதெல்லாம் ரொம்ப பலமா அச்சிவாரம் பலமா போட்டு வந்தது. எல்லாருமே இழந்துட்டோம்னாலும் இழந்து 1 வாரம் 1 மாசம் கூட ஆகல வந்தாங்க. அப்ப அதை எடுத்து செய்யணும்ல அன்னதானம். அதே மாதிரி இடையில சோமோடைய மதஞ்சூழலுடைய அம்மாவும் இங்க கலந்துக்கிட்டாங்க. எவ்வளவு இழப்பு, ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அதெல்லாம் சும்மா வரல இந்த கட்டடம். எல்லாரையும் காவும் வாங்கி மகமாயிங்கிறவ கடாதான் விட்டலாம். மனுஷரே எல்லாத்தையும் வாங்கி வாழ்ந்து நல்லா இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. நல்லா செழிப்பமா வளரும்பா. நீங்க எல்லாம் எங்க இருந்து வந்திருக்கீங்க இதை எடுக்க? புதுக்கோட்டையில இருந்து வரோம் நாங்க. ஆர்கே விஷுவல் மீடியா. இந்த மாதிரி நாங்க வர வழியில பார்த்தோம். இந்த மாதிரி 47 வருஷமா ஒரு அன்னதான மண்டபம் பண்ணிட்டு இருக்காங்கிறப்போ எங்களுக்கே போயிட்டு உங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத நாங்க வந்தோம். ரொம்ப சந்தோஷம்ப்பா. ரொம்ப சிறப்பா பண்றீங்கம்மா. இது மாதிரி வருஷம் நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா நாங்க அடுத்த வருஷமும் எடுக்கிறோம் உங்களை பேட்டி. இது வளரும், நல்லா மறைக்கு வளரும். வாழையடி வாழையா வந்துகிட்டே இருக்கும். நிறைய வரும். இப்பெல்லாம் இது பண்ணி இலை போட்டு கொடுக்குறவங்க டப்பாவில் கொடுத்துருவாங்க. பழமாற கூட மாட்டாங்க. அந்த அளவுக்கு நவீனமா இப்போ வந்துருச்சு எல்லாம் கம்ப்யூட்டர்ல. எல்லாம் இப்போ கொரியரில் சாப்பிட்றாங்கல்ல, எல்லாம் அம்சான் இல்லையா சொல்றாங்களே, வீட்டுக்கு வருதா சமையல் இல்லைன்னா உடனே வீட்டுக்கு ஃபோன் பண்றாங்க வந்துடுது. அது மாதிரி அன்னதானங்கிறது அவங்கள உட்கார வச்சு கூட இல்லை. இனிமேல் வர காலத்துல இப்படி நிறைய நல்லா வரும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துலையும். ஓகேம்மா, நன்றி. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? வணக்கம் சார், நல்லா இருக்கும். உங்க பேர் என்ன சார்? என் பேரு கார்த்திக் பிரமாணிக் சாம் சுந்தர். பேரே சூப்பர் அட்டகாசமா இருக்கு சார். ஆமா, அதுக்கு காரணகர்த்தா எங்க அப்பா தான். அவர் பொதுவா சமூக. அப்பா பேர் என்ன சார்? கதிரேசன். அவரோட நினைவா தான் அந்த இது வச்சிருக்காங்க. ஆமா, அவரோட நினைவா வச்சிருக்கல. நண்பர்கள் பல துறைகள்ல பல அரசு துறைகள்ல வேலை செஞ்ச நண்பர்கள் எல்லாமே இணைந்துதான் இந்த இதை தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. நார்த்தாமலை நண்பர்கள் அறக்கட்டளை. சரி, இத 47 வருஷமா நீங்க நடத்திட்டு இருக்கீங்களா அன்னதானம்? இது வருஷம் எத்தனை நாள் நடத்துவீங்க? வருஷம் 3 நாள் நடத்துறோம். 3 நாள் நடத்துவீங்க. தோராயமா எவ்வளவு பேர் இங்க அன்னதானம் சாப்பிடுவாங்க? தோராயமான ஒரு 1000-1500 பேர்கிட்ட சாப்பிடுவாங்க. சிறப்பா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த பணி மென்மேலும் வளர எங்களோட வாழ்த்துக்கள். இதே போல வருஷம் நீங்க பண்ணுங்க. நாங்களும் உங்களை எடுத்துட்டு இருக்கோம். நன்றி நன்றி. வணக்கம் ஐயா. 47 வருஷமா நண்பர்கள் அறக்கட்டளை சார்பா அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க தான் இதோட சமயக்காரன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஆமா, புதுக்கோட்டை. நாங்க சொந்த ஒரு என் பேரு சுந்தரம் ஐயர்னு பேரு. 47 வருஷமா நான் தான் நண்பர்கள் அறக்கட்டளைக்கு சர்வீஸ் பண்ணிட்டு வரேன். சர்வீஸா நினைக்காம நண்பர்கள் நான் ஒரு ஆளாகவும் இருந்து செஞ்சுக்கிட்டு வரேன். இதுவரையும் சிறப்பா நடக்குது. சிறப்பா நடக்கணும்னு மாரியம்மனை வேண்டிக்கிறேன். நாங்களும் அன்னதானம் சாப்பிட்டோம். நல்லா சூப்பரா சமைச்சிருக்கீங்க. சரி, நீங்க மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். சரி, நன்றி. அம்மா வணக்கம். வணக்கம். அம்மா எந்த ஊர்மா நீங்க? நாங்க நார்த்தாமலைமா. நார்த்தாமலை முத்துமாரியம்மன் திருவிழாவுக்கு 47 வருஷமா நண்பர்கள் அறக்கட்டளை சார்பா அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்க.
நாங்க உள்ள வந்து சாப்பிட்டு பார்த்தோம், சாப்பாடு சூப்பரா இருந்துச்சு. நீங்க வந்து நீங்க அந்த இலை எடுக்கிறது இந்த ஒர்க் கிளீனிங் ஒர்க்லாம் நீங்க தான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். ஆமா ஆமா நல்லா பண்றீங்கம்மா. நீங்க எவ்வளவு வருஷமா இங்க பண்ணிட்டு இருக்கீங்கம்மா? நாங்களாம் இப்போ நீங்க சொல்ற வருஷத்துல இருந்தே மச்சிட்டு 47 வருஷமா நீங்களும் பண்ணிட்டு இருக்கீங்களா? சூப்பர். 47 வருஷமாதே. இவங்க ஆரம்ப காலகட்டத்துல இருந்து இப்ப வரைக்கும் நீங்க தான். சூப்பர்மா. இதே மாதிரி வருஷம் பண்ணுங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும் மாரியம்மனோட அருள். சரிப்பா. நன்றிமா. நன்றிப்பா. வணக்கம்யா. நார்த்தமலை முத்துமாரியம்மன் திருவிழா முன்னிட்டு நண்பர்கள் அறக்கட்டளை சார்பாக 47 வருஷமா வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க வர்ற வழியில பார்த்தோம், நாங்க வந்து சாப்பிட்டு பார்த்தோம், சாப்பாடு நல்லா இருந்துச்சு. நீங்க இதுல 1வது நிர்வாகியம் கேள்விப்பட்டோம், அதான் உங்களோட கருத்தை சொல்லுங்க ஐயா. அதான் நல்ல முறையில் நடத்தியிருக்கோம், நம்ம சிறப்பாக நடத்தணும். 47 வருஷமா நல்ல முறையில் நடத்தியிருக்கோம், நம்ம சிறப்பாக நடத்தணும். அதுதான் விரும்புகிறோம். பொதுமக்கள் ஆதரவு வேணும். ரொம்ப நன்றி. அறக்கட்டளை சார்பாக நார்த்தாமலை முத்துமாரியம்மனுக்கு அன்னதான நிகழ்ச்சி 47 ஆண்டுகளாக செய்து வருகிறோம். ஆனால் தொடர்ந்து செய்ததுனால எங்களுக்கு வந்து பொதுமக்களிலிருந்து மற்ற நண்பர்களிலிருந்து நிறைய ஆதரவு கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த வந்து முன்னாடி வந்து மக்கள் வந்து ஒருத்தவங்க இடம் கொடுத்தாங்க, இன்னொன்று வந்து அரசாங்கத்துக்கு பட்டா போட்டான் சொல்லணும்ல. அதனால அதனுடைய இது வந்து மக்களுடைய எங்களுடைய பங்கும் மற்ற நண்பர்களுடைய பங்கும் சேர்த்து ஒரு கட்டணம் கட்டி அதை சிறப்படைந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். நம்ம அன்னதானத்துக்கு வருஷம் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மற்ற பொதுமக்கள் நன்கொடை கொடுத்து அதன்படி கோயிலுக்கு வேண்டிய அனைத்து இதுவும் செஞ்சு கொண்டிருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணலாம்னு இருக்கோம். அது மாரியம்மனுடைய இதை வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சிறப்பு. இது போல மேலும் நடத்தணும், இது போல மேலும் வளரும், நல்லா நடத்துங்க. ரொம்ப நன்றி. இது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். மேலே ஷெட்யூல் போட்டு இந்த கொஞ்சம் விரிவுபடுத்தலாம்னு இருக்கோம். சரிங்க. ஓகே ரொம்ப நன்றிங்க. நண்பர்கள் 47 வருஷமா நான் கேட்கறதுல சொல்லுவோம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். நார்த்தமலை முத்துமாரியம்மன் திருவிழா முன்னிட்டு 47 வருஷமா நண்பர்கள் சார்பாக அன்னதானம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா. நாங்க வந்து சாப்பிட்டு பார்த்தோம், சாப்பாடு சூப்பரா இருந்துச்சு. அப்போதைக்கு நாங்க வந்து இந்த யார் இது நடத்துறதுன்னு சொல்லி பேசணும். அப்போ சொன்னாங்க இந்த மாதிரி கிளை நிர்வாகிகள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க நடத்துறாங்க, நண்பர்கள் அவங்கலாம் சொன்னாங்க. அதில் 1வது நண்பர் நீங்கன்னு சொன்னாங்க. சொல்லுங்க. நான் ஒரு மெம்பரு. தலைவர் வந்து சுசிலா அவங்க இருக்காங்க. சுசிலா அவங்க. செக்ரட்டரி வந்து முத்தையா. பொருளாளர் வந்து ஜியாவுதீன் ஒருத்தர் இருக்காரு. ஆமா, அது நாங்க பார்த்தோம், போஸ்டர் பார்த்தோம். ஓகேங்களா, அதுல எல்லா நிர்வாகிகள் பேர் இருந்தோம். எல்லாரையும் நாங்க எடுக்கிறோம் பேட்டி. நீங்க 47 வருஷமா நீங்க நடத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். எப்படி? 47 வருஷமா தொடர்ந்து இருக்கோம். உங்க குடும்பம் உங்க பசங்க எல்லாமே வராங்க? பசங்க எல்லாருமே வந்திருக்கோம். ஓகே. எல்லாருமே முன்னாலேயே வந்துருவோம். முத நாள் வந்து 3 நாள் தான் இருப்போம். 3வது நாள் தான் போவோம், புதன்கிழமை தான் போவோம். இது மாதிரி வருஷம் நடத்துங்க, ரொம்ப சிறப்பாக நடத்துங்க. நாங்களும் வரோம். ரொம்ப நன்றி. ஸ்டார்டிங்கா தம்பி? பக்கத்தில் வச்சுக்கோங்க. வணக்கம் ஐயா. சொல்லுப்பா. நார்த்தாமலை முத்துமாரியம்மன் திருவிழா வந்து நாங்கள் வந்திருந்தோம். நீங்கள் வரல நண்பர்கள் அறக்கட்டளை 47 வருஷமா அன்னதானம் பண்றதை பார்த்தோம். நாங்களும் வந்து சாப்பிட்டு பார்த்தோம். சாப்பாடு சிறப்பாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இது எப்படி இருந்துச்சு? உபசரிப்பு சூப்பரா இருந்துச்சு. நல்லா எல்லாம் கவனிச்சுக்கிட்டாங்க. வீட்டில் நம்ம சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டோம். எல்லா சாப்பாடும் நல்லா இருந்துச்சு. இங்கே நாங்கள் நண்பர்கள் அறக்கட்டளையில வெளியால் யாரையும் வேலை பார்க்கல, எல்லாமே குடும்பத்தோட வந்து இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறுறோம். புத்தாசிக்கு தான் நாங்கள் ஆட்கள் எல்லாம் வச்சிருக்கோம். சரி, வந்து நான் இந்த நண்பர்கள் அறக்கட்டளையில சேரும்போது எனக்கு வயசு 18. இன்னைக்கு வயசு 65. 47 வருடமா இருக்கிற நான் பியூசி படிக்கும் போது இந்த நண்பர்கள் அறக்கட்டளையில சேர்ந்தோம். சரிங்க. இது எங்களுடைய மூத்த நண்பர் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, கதிரேசன். அவங்க நினைவாக வச்சிருக்காங்க. நினைவாக தான் இந்த பதவியில் வச்சிருக்கோம். எங்களுடைய நோக்கம் என்னன்னா, ஏழைப்பாளைகள் இந்த 3 நாளும்
நல்ல முறையில் நல்ல சாப்பாடை தரமானதாகவும் சாப்பிட்டுட்டு போகணும். நிம்மதியாக இருந்த இடத்துலன்னு பண்ணோம். முதல்ல சாதாரணமாக வந்து தரையில தான் போட்டு கொட்டையை அமைச்சு நாங்கள்லாம் சேர்ந்து இது சாப்பாடு விநியோகம் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் எங்கள் நண்பர்கள் கொட்டையில் எல்லாரும் வசூல் பண்ணி ஒரு டெரஸ் மண்டபமாக கட்டணும்னு சொல்லி இப்போ கட்டி இந்த நிகழ்ச்சி இப்போ ஒரு 10 வருஷமா நடந்துட்டு இருக்கு. இதை மேன்மேலும் வளர்த்து எடுக்கிறதுக்காக 50வது ஆண்டு வரும் பொழுது இதை மேலே இருக்க மண்டபத்தையும் நாங்கள் டெரஸ் ஆக்குறதுக்கு முயற்சியில் வச்சுருக்கோம். அது மூலமா நம்ம நண்பர்கள் அறக்கட்டளை மூலமாக இதை பார்க்கிற அன்பர்கள், மெய்யன்பர்கள், அம்பாளுடைய பக்தர்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் எங்களுடைய ஆயுள் இருக்கிற வரையும் அதற்கு பின்னாடியும் இந்த இது இருக்கு, இந்த தொண்டு அது தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கும் என்பதை தெரிவிச்சுக்கிறோம். கண்டிப்பா அம்மனோட அருள், என்னுடைய நண்பர் சரி சொல்லு முத்துமாரியம்மனோட அருள் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். இதே போல சிறப்பா நடத்துங்க. வெயில் கொஞ்சம் அதிகமா இருக்குல்ல? ஆமா. எப்படி உங்களுக்கு எப்படி தாக்கு பிடிக்க முடியுதா? வேற வழி இல்ல. இதெல்லாம் இந்த வருஷத்துல வெயிலா இருந்தாலும் அம்பாளுடைய நிகழ்ச்சி நடக்கிறது வெயில் காலத்துலதான். அதனால நம்ம இதை வந்து பொறுத்துதான் ஆகணும். ஒரு 2 நாள் பொறுத்துக்க வேண்டியதுதான். சிறப்புங்க, சிறப்பு, சிறப்புங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்து நீங்க என்னவா இருக்கீங்க? நாங்க வந்து ஒரு உறுப்பினர்களாக தான் செயற்குழு உறுப்பினராக இருக்கிறோம். சரிங்க. 1977 இருந்து நாங்கள் இந்த நிகழ்வை அன்னதானத்தை அமைப்பா நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். சரிங்க. இது 2024. சரி. 1977 இருந்து 24 வரை, அது கிட்டத்தட்ட 47 ஆண்டுகள் நாங்கள் ஒரு நண்பர்கள் குழுவாக இணைஞ்சு இதை நடத்திக்கிட்டு இருக்கோம். சரிங்க. இது இவ்வாண்டு கொஞ்சம் வெயில் காலமாக இருந்தாலும் இதோட கடினமான மழைக்காலம் கூட இருந்திருக்கு. எங்களுடைய இந்த தொண்டில் அந்த விடாத மழையில் கூட நாங்கள் இந்த பணியை பந்தல் போட்டு வெறும் கீத்து பந்தல் போட்டு நாங்கள் ஆரம்பித்தோம். இன்றைக்கு நாங்கள் கட்டடமாக கட்டி இதை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்க. இந்த நிகழ்வு நீங்கள் பாராட்டுற அளவுக்கு இருக்குன்னு சொன்னால் இது வர்றோம் ரொம்ப சிறப்பாக இருக்கீங்க. இது போல் நாங்கள் வருஷம் வருஷம் வருவோம். இன்னும் உங்களை அடுத்தடுத்த ஆண்டுகள் நாங்கள் பார்க்குறோம். உங்களை இதை வந்து கண்டிப்பாக தொகுத்து நாங்கள் என்னோட சேனலில் நீங்கள் பாருங்கள், ஆர்கே விஷுவல் மீடியா. நன்றி, நன்றி. எப்படி இதை சிறப்பாக நடத்திட்டு இருக்கீங்க? ஒரு 11 குடும்பமாக சேர்ந்து இந்த நிகழ்வு நடத்திக்கிட்டு இருக்கோம். சரிங்க. எனக்கு 21 வயசுல ஆரம்பிச்சு இப்போ 69 வயசு ஆயிடுச்சு. சரிங்க. அந்த நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்கோம். சரிங்க. சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கோம். சரிங்க. கொட்டாய் போட்டு நடத்துறோம். இன்னைக்கு ஏதோ காங்கிரீட் பில்டிங் கட்டி நடத்திக்கிட்டு இருக்கோம். சிறப்பாக நடத்துறீங்க. இது போல நாங்கள் நிறைய வருஷம் நடத்துங்க. அப்புறம் என்ன இன்னைக்கு எதுவும் பால் கூட எடுத்தீங்களா? ஆமா. சரிங்க, சரிங்க. ஆண்டுதோறும் பால் கூட எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். சரிங்க, சூப்பருங்க, சூப்பருங்க. பக்கத்தில் உள்ளவங்கலாம் பேசிங்களா? எல்லாம் ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லுப்பா. இங்கே சொல்லு ஹாய். ஹாய் ஹாய். ஓகே, சிறப்பு. இது போல் நீங்கள் எல்லா வருஷமும் நடத்துங்க. நாங்களும் வருஷம் வந்து பார்க்குறோம். எங்களோட மீடியாவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. எவ்வளோ வருஷமா நீங்கள் வந்துட்டு இருக்கீங்க? எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? 48 வருஷம் நீங்கள் பண்ணுவீங்க. சரிங்க. இது போல் சிறப்பாக எடுத்து பண்ணுங்க, நல்லபடியாக பண்ணுங்க. ஓகே. நீங்கள் எந்த ஊருங்க? எந்த ஊர்? வடவாளம். எல்லாம் ஒரு ஊர் எப்படி சேர்ந்தீங்க? எல்லாம் ஒன்று சேர்ந்தீங்க? எல்லாம் ஒன்று இந்த மாதிரி தான். அப்படியா? சரி, சிறப்பு. இது மாதிரி சிறப்பாக பண்ணுங்க. வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். நீங்க எந்த ஊருமா? நாங்க வடவாளம். எவ்வளவு 47 வருஷமா இங்க பண்ணிட்டு இருக்காங்க சொன்னாங்க. ஆமா. நல்லா இருந்துச்சு, சாப்பாடு சூப்பரா இருந்துச்சு. எப்படி எவ்வளவு கஷ்டப்பட்டு எப்படி கொண்டீங்க? இது ஆரம்பிச்சு வச்சது கதிரேசன் சார். அவர் ஆரம்பிச்சு வச்சு 47 வருஷமா நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரும் வந்து தனிப்பட்ட நடத்துறோம். நல்லபடியா நடத்திக்கிட்டு வரோம். சிறப்பா நல்லா இருக்கு. மண்டபம் பார்க்கவே சூப்பரா இருக்குது. மண்டபம்லாம் நாங்க கட்டியிருக்கோம். எல்லா வசதியும் செஞ்சு வச்சிருக்கோம். பாத்ரூம்ல இருந்து கட்டடம் வரையும் நாங்க முதல்ல கிடுகு கொட்டாயில தான் நாங்க முதல்ல ஆரம்பிச்சோம். சின்ன கிடுகு கொட்டாயில. ஆமா, சொன்னாங்க எல்லாத்தையும் சொன்னாங்க ஸ்டோரிலாம். கிடுகு கொட்டாயில ஆரம்பிச்சு அதுல மழை வரும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தண்ணி பந்தல் நடத்திட்டு வந்தோம். இப்போ நாங்கள் வேணாக்கிட்டு நம்ம இருக்கும்போதே பெரிய மண்டபம் கட்டணும் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட எல்லாம் வாங்கி நாங்களும் முடிஞ்சதை போட்டு
கட்டடம் கட்டியிருக்கோம், பாத்ரூம் கட்டியிருக்கோம், எல்லா வசதியும் செஞ்சு வச்சிருக்கோம். இப்போ சிறப்பு சிறப்பு, நல்லா இருக்குது. இது நல்லா இருக்குது. ஓகே, நல்லா தண்ணியெல்லாம் வந்து வாட்டர் பாட்டில் நல்லா சுகாதாரமா இருக்குது. சாப்பாடும் பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டா இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபுல் மீல்ஸ் வந்து ஒரு பெரிய கடையில சாப்பிட்ட மாதிரி இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப நன்றி நன்றி. நாங்க மேலும் மேலும் நல்லபடியாக நடத்தணும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்மா. இதே மாதிரி நீங்க சிறப்பா நடத்துங்க, வேண்டிக்கங்க. கண்டிப்பா நார்த்தாமலை முத்துமாரியம்மன் கண்டிப்பா கை கொடுப்பாங்க. கண்டிப்பா உங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பாங்க. நினைவாக இந்த தண்ணி பந்தலும் மீண்டும் மீண்டும் நடக்கணும். கண்டிப்பா நடக்குமா. ரொம்ப சிறப்பு. நன்றி நன்றி. வணக்கம்மா. நண்பர்கள் அறக்கட்டளை சார்பாக சிறப்பா அன்னதானம் நடந்துட்டு இருக்கு 47 வருஷமாக. கதிரேசன் நினைவு நண்பர்கள் அறக்கட்டளை. சரிங்கம்மா. அதுக்கு முன்னாடி எங்க வீட்டுக்காரர் வந்து இதுல இருந்தா சரிங்க. எல்லாரோட இணைஞ்சு நானும் இதுக்கு வந்து எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நானும் பார்த்து செஞ்சுட்டு இருக்கேன். சரிங்கம்மா. எங்களுக்கு பிறகு எல்லாரும் பிள்ளைகளும் சேர்ந்து இதை நீங்க சிறப்பா எல்லாரும் பண்ணணும். நீங்க எந்த ஊருமா? நீங்க கல்யாணம் பண்ணது பெருங்குளூர். சொந்த ஊருமா? காரைக்குடி. காரைக்குடி. ஓகேங்க. காரைக்குடியில ஒரு மாரியம்மன் கோயில் இருக்குல்ல? ஆமா, சின்னமுத்து மாரியம்மன் கோயில், பெரியமுத்து மாரியம்மன் கோயில். அங்க நல்லா சிறப்பா இருக்கும். அங்கே சிறப்பா இருக்கும். எப்படி இருக்கு? வெயில் எப்படி இருக்குமா? வெயில் ரொம்ப குளுகுளுன்னு இருக்குது. அந்த வெயில் கொடுக்காம நாங்க எல்லாம் வந்து பாடுபட்டு எவ்வளவு பெரிய வெயிலையும் நீங்க வந்து நடத்துற அன்னதானம் ஆயுசு நீண்ட ஆயுசு நிறைய செலவு. கண்டிப்பா கண்டிப்பா நார்த்தாமலை முத்துமாரியம்மன் கண்டிப்பா வீட்டுக்காரர் ரொம்ப முடியாம கூட்டிட்டு வந்திருந்தேன். சரிங்கம்மா. இந்த வருஷம் கூட்டிட்டு வந்திருக்கேன். அதுக்கு சாமியோட அருள் தான். கண்டிப்பா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கண்டிப்பா கண்டிப்பா வேண்டிக்கங்க. முத்துமாரியம்மன் நல்லா அருள் புரிவாங்க. நன்றி நன்றிம்மா. மாமியாரு அவங்க காலத்துல இருந்து குழந்தைனாரு மாமியாரு எல்லாம் பண்ணாங்க. நான் 36 வருஷம் ஆச்சு கல்யாணம் வந்து. சரிங்கம்மா. அந்த இருந்து இதான் நானும் அவங்க பார்த்த வேலையை நானும் பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கு மஞ்சளோட இருக்கீங்க, எதுவும் பால் கூட எடுத்தீங்க? சரிங்க சரிங்க. கண்டிப்பா நார்த்தாமலை முத்துமாரியம்மன் உங்களுக்கு நல்ல அருள் புரிவாங்க. ஆமா, எங்க வீட்டுக்காரர் தெத்து மறுபழப்பு வந்திருக்காரு. மூயம்மா இருந்து வந்தாங்க. ஆமா, இப்ப வந்து நல்லா இந்த வருஷம் பரமாறுற மாதிரி நல்லா ஆர்டர் கொடுத்துருக்கு. கண்டிப்பா முத்துமாரியம்மன் கைவிட மாட்டாங்க. நல்லபடியா சிறப்பா எடுத்தாங்க. முத்துமாரியம்மன் அருள் வந்து உங்க எல்லாத்துக்கும் நிறைஞ்சிருக்கும். உங்க குடும்பம் எல்லாத்துக்கும் நிறைஞ்சிருக்கும். வாழ்த்துக்கள்மா. வாழ்த்துக்கள் 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 வாழ்த்துக்கள். எங்க மண்டபத்துக்கு வந்து நீங்க சாப்பிட்டு இந்த பேட்டி எடுத்தமைக்கு நன்றி. ரொம்ப நன்றி நன்றிமா. நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த மாதிரி சிறப்பான இது வந்து எங்களுக்கு வந்து கண்டிப்பா இவ்வளவு வெயில்ல எங்களுக்காண்டி ஒரு நிமிஷத்தை ஸ்பெண்ட் பண்ணி சொல்லிட்டு போயிருங்க. எப்படி நடந்துறீங்க? எப்படி இருக்கு? இது வந்து எங்களுக்கு மூத்தவங்க வந்து செய்யறது. இப்போ நான் வந்து 2ஆம் தலைமுறை வந்துட்டோம். அவங்க செஞ்சாதான் கண்டிப்பா எல்லாமே அவங்க செஞ்சாதான் அவங்க ஆரம்பிச்சு வச்சாதான். இன்னும் அவங்களாம் இருக்காங்க, ஃபீல்ட்ல இருக்காங்க, கொஞ்சம் ஒதுங்கி இருக்காங்க. இப்போ எங்களை செய்ய சொல்லியிருக்காங்க. சரிங்க. நாங்கள் தான் பண்ணிட்டு இருக்கோம். சிறப்பா பண்றீங்க. கதிரேசன் அப்படிங்கிறதான் மூத்தவர். இதுக்கு ஃபவுண்டர் அவர் தான். சரி. அவர் தான் செய்ய சொன்னது. ஐடியா கொடுத்ததெல்லாம் அவர் தான். சரிங்க. அவர் தான் பண்ணிட்டு இருக்கோம். சரி சரி. சிறப்பா பண்றீங்க, சிறப்பா பண்றீங்க. இது போல மேன்மேலும் நீங்க வளர நார்த்தாமலை முத்துமாரியம்மனோட அருள் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எல்லாம் கியூல தான் விட்டாங்க எங்களை. ஓகேங்களா? கியூல நின்று நாங்களும் சாப்பிட்டோம். ஒருவரெல்லாம் வந்துட்டு உள்ள வந்து சாப்பிட்டோம். நீங்களாம் ரொம்ப பரபரப்பாக வேலை பார்த்துருந்தீங்க. சரி, உங்களெல்லாம் பார்த்து பிடிச்சி போட்டு என்ன பண்றீங்க எப்படி பண்றீங்கன்னு சொல்லி கேட்கலான்னு தான் நான் அது வந்தா. சொல்லுங்கம்மா, உங்க பேரு? என் பேர் புவனா. நான் மதுரை. ஓகே. மதுரையில இருந்து நீங்க வந்திருக்கீங்களா? மதுரையில இருந்து வந்திருக்கோம். உங்க ஊரே சொந்த ஊரே மதுரையா இல்ல? இல்ல, நான் புதுக்கோட்டை தான். அப்ப வந்து இந்த அறக்கட்டளையில மெம்பரா இருக்காங்க. அப்படிங்களா? அதனால உங்க பொண்ணு நானு. அதனால நானும் இந்த சேவை பண்றதுக்கு வருஷம் நீங்க வந்துருவீங்களா? வருஷம் வந்துருவோம். சூப்பர்மா சூப்பர். சொல்லுங்க, ஃபேமிலியோட வந்திருக்கீங்களா இல்ல நீங்க? ஃபேமிலியோட தான் வந்திருக்கோம். 2 பசங்க வந்திருக்காங்க. ஃபேமிலியோட தான் வந்திருக்கோம். எப்படி எவ்வளவு நேரம் ஒரு நாளைக்கு வேலை பார்ப்பீங்க? நாங்க மத்தியானம் 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம்னா 3-4 மணி வரையும் 5 மணி வரையுமே மேக்ஸிமம் நாங்க ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒரு நாளைக்கு எவ்வளவு பேர் சாப்பிடுவாங்க? ஒரு நாளைக்கு ஒரு 2000-3000 பேர் சாப்பிடுவாங்க. சூப்பர்மா சூப்பர். நீங்க சிறப்பாக வேலை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட பிஸியான ஷெட்யூல்ல நான் வேற உங்களை பிடிச்ச வேலை கேட்டுட்டு இருக்கேன். என்ன எதுவும் திட்ட போறாங்க? ஓகேங்களா? ரொம்ப நன்றி. சிறப்பாக பண்ணுங்க. அம்மனோட அருள் எப்போதும் உங்களுக்கு இருக்கும். இருங்க அடுத்து நீங்க இப்பதான் நான் சொன்னேன்ல, ரொம்ப கூட்டமா இருந்தது பார்த்து உள்ள வந்தோம். நல்லா சாப்பாடு பரிமாறிங்க. நீங்களும் ரொம்ப பரபரப்பா இருந்தீங்க. ஓகேங்களா? நண்பர்கள் இலக்கத்தை சிறப்பாக பண்ணிட்டு இருக்கீங்க. இப்பதான் உங்க ஹஸ்பண்டை பிடிச்சி கேள்வி கேட்டோம். அவர் தான் சொன்னாரு, எங்க ஒய்ஃபை பிடிச்சி கேளுங்க. அவர் மாட்டி விட்டு போயிட்டாரு. சரிங்களா? சொல்லுங்கம்மா, நீங்க சொல்லுங்க. என் பேர் ரேகா. எந்த ஊருமா? புதுக்கோட்டை தான். புதுக்கோட்டை தானா? புதுக்கோட்டை தான். அப்பா செஞ்சிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்க முடியாதனால இப்ப நான் எடுத்து சரிங்க சிறப்பா பண்ணுங்க. சரிங்களா? கண்டிப்பா அம்மனோட அருள் எப்பவுமே உங்களுக்கு இருக்கும். வெயில் எப்படிமா இருக்கு? வெயிலா? அதெல்லாம் ரொம்ப குளுகுளுன்னு இருக்கு. ஓகே ஓகே. அப்ப குளுகுளு இருந்தா அப்ப என்ன பண்ணுங்க? எங்களோட சேவையில
இல்ல ஒண்ணும் தெரியலையா? தெரியல. சூப்பர்மா. வணக்கம். வணக்கம்மா. சொல்லுங்க, உங்க ஹஸ்பண்ட் ட்ரை பண்றோம், அவர் ஓடிட்டே இருக்காரு. அவர் பிஸியா தான் ஏன்னா இருப்பாரு. பேச மாட்டாரு, வேல்வி பண்றாங்கன்னு தெரியல எனக்கு. பிஸியா தான் இருப்பாரு எப்பவுமே. நான் வரல ஓடுறாரு, அவர் பட்டவெல்லாம் முடிச்சு விடாரு. போட்டாதான் பேசுவாரு. சரி. சொல்லுங்கம்மா, எந்த ஊர் நீங்க? நான் புதுக்கோட்டை தானா. உங்களோட பூர்வீகம் எந்த ஊரு? பூர்வீகம் திருநெல்வேலி சைடு. திருநெல்வேலி சைடா? அங்கெல்லாம் இது மாதிரி நடத்திருக்காங்களா? அங்க திருவிழா நடக்கும் தான், ஆனா இந்த மாதிரி ரொம்ப இதா பெருசாலாம் அன்னதானம்லாம் செய்ய மாட்டாங்க. சரிங்கம்மா. ஓகே, நீங்க எவ்வளவு வருஷமா வந்திருக்கீங்க? நான் ஒரு 11 வருஷமா வந்துட்டு இருக்கேன். 11 வருஷமா? ஆமா. 11 வருஷமா ஃபுல்லா சிறப்பா இருந்தீங்க. ரொம்ப பரபரப்பா வேலை பாக்குறீங்களே, எப்படி உங்களுக்கு டயர்ட் ஆகலையா? டயர்ட் ஆகாது, பேசிட்டே எல்லாரோட சும்மா மைக்க பிடிச்சி கேள்வி கேட்கறதுக்கு டயர்ட் ஆகுது. நீங்க எப்படி எல்லாரோடையும் பேசிட்டு ஜாலியா எனக்காக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து சந்தோஷமா இருக்கு. எனக்காக தான் செய்யறோம், சொந்தக்காரங்களோட சேர்ந்து செய்யறோம். அப்பப்ப சர்பத் வாங்கி கொடுத்துருவாங்க, குடிச்சிட்டே செஞ்சிருவோம். எங்களுக்குலாம் வரவே இல்லை சர்பத். எங்களுக்கு வரும். அப்படியா? சரி. அதனால எங்களுக்கு தெரியல. சரிங்கம்மா. சரி, வணக்கம்மா. வணக்கம். ஆக்சுவலா வந்து நார்த்தாமலையோட திருவிழாவோட நிகழ்வுகளை வந்து படம் பிடிச்சிட்டு இருக்கீங்களா? யாரோ ஒருத்தவங்க வந்து ரொம்ப பரபரப்பாக வேலை பார்க்குற மாதிரி ஒரு சீல் இருந்துச்சு. அப்புறம் சரி ஓகேன்ட்டு உள்ள வந்தா ரொம்ப கூட்டமா இருந்துச்சு, ரொம்ப பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அன்னதானம் வந்து சிறப்பாக நடந்துட்டு இருந்துச்சு. உங்க ஊர் எது? என் ஊர் புதுக்கோட்டை. ஓகே. எவ்வளவு வருஷமா நீங்க இங்க வரீங்க? நான் பிறந்ததுலேயே நீங்க வந்துட்டு தான் இருக்கேன். பிறந்ததுலேருந்து எவ்வளவு வருஷம்? ஏஜ் சொல்ல மாட்டீங்களா? ஓகே, 39 வருஷமா. 39 வருஷமா வரீங்க. ஓகே. இப்போ எங்க இருக்கீங்க நீங்க? புதுக்கோட்டையில தான் இருக்கேன். புதுக்கோட்டையில தான் இருக்கீங்களா? ஓகே. சிறப்பா பண்றீங்க. ஓகேங்களா? ஆனா நீங்க வந்து வேலை பார்க்குற மாதிரி தெரியலையே மேடம். எப்படி நல்லா பாக்குறாங்களான்னு பாத்துட்டு இருக்கேன். அப்படியா? நீங்க சூப்பர்வைசரா? சரி. அப்படிலாம் இல்ல. அவங்க டயர்டா நீங்க நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க. இதே மாதிரி சிறப்பா பண்ணுங்க. ஓகேங்களா? அம்மனோட வேலை போறீங்க. எல்லாருமே வந்திருக்கீங்களா? எப்படி நீங்க? எல்லாருமே தான் வருவோம். வருஷம் இதே மாதிரி வருவீங்களா? கண்டிப்பா சிறப்பா பண்ணுங்க. ஓகேங்களா? ரொம்ப நன்றி. பயப்படாத. வணக்கம். ஆமா, உங்களை பார்த்தா எனக்கு வந்து ரொம்ப பக்தி மயமா இருக்கு. ஓகேங்களா? இன்னைக்கு வந்து பால் கூட எடுத்தீங்களா? ஆமா. ஓகே, சிறப்பு. எப்போ எடுத்தீங்க? காலையில. எப்படி வெயில் ரொம்ப அதிகமா இருந்துச்சு? ஜாஸ்தியா தான் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து பால் கூட எவ்வளவு வெயில இருந்தாலும் அம்மா வந்து பவர் வந்துடும். கண்டிப்பா. சூப்பர். சாமி நினைக்கும் போது பவர் வந்துடும். எவ்வளவு வருஷமா அன்னதானம் நடத்திருக்கீங்க? அன்னதானம் நாங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே எங்க அப்பா பண்ணிட்டு இருக்காங்க. நான் பிறந்ததுல இருந்து இங்க வந்துட்டு இருக்கேன். நீங்க எந்த ஊர்ல? புதுக்கோட்டைங்களா? புதுக்கோட்டையா இல்ல பக்கத்துல ஊரு? புதுக்கோட்டையே தான். புதுக்கோட்டையா தான். சரி, ஓகே. எத்தனை பசங்க உங்களுக்கு? 2 பசங்க. அடிக்கடி ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டு இருந்தாரு, உங்க பையன் தானே? எங்க பையன் தான். கண்டிப்பா. சரி. அப்புறம் இப்படி நீங்க வந்து எத்தனை மணிக்கு நீங்க எந்திரிப்பீங்க? எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்றீங்க? நேற்று நைட்டே வந்துருவோம். 3 நாள் ஷெட்யூல். ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வந்து அடுத்த நாள் காலையிலேக்கு உள்ளதுக்கு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு புதன்கிழமை கிளம்புவோம். ஆமா. ஒரு நாளைக்கு மினிமம் 2000 பேர் சாப்பிடுவாங்க. 2000க்கு மேலே வருவாங்க. நைட்டு எத்தனை மணிக்கு வந்தாலும் சமைச்சு போடுவாங்க இங்க. ஆமா. ஓகே. ரொம்ப நன்றி. சிறப்பா பண்ணுங்க. அம்மனோட ரோல் எப்பவுமே உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பா. சரியா? அக்கா வணக்கம்க்கா. வணக்கங்க. நாங்கள் நார்த்தாமலை முத்துமாரியம்மனோட திருவிழாவில் வந்து நிறைய நிகழ்வுகளை படம் பிடிச்சிக்கிட்டு இருக்கையில் என் கண்ணில் பட்ட ஒரு இடம் தான் வந்து நண்பர்கள் அறக்கட்டளை கதிரேசனாம் நினைவு நண்பர்களுக்கு 47ஆம் ஆண்டு நடந்துட்டு இருக்கு. வெகு சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. சம கூட்டம். என்னாலே பாருங்க, எனக்கு ஃபுல்லாக வேர்த்து ஊற்றுது. அந்த அளவுக்கு இருக்குது. உள்ளே வர முடியல. ஆனால் ப்ராப்பராக எல்லாம் வந்து வரிசையில் தான் விட்டாங்க. எல்லாருமே நல்லா சிறப்பாக நடத்துகிறாங்க. இளைஞர்கள் அது மாதிரி உங்களை மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமாக வேலை பார்த்துட்டு இருந்தீங்க. சரின்ட்டு உங்களெல்லாம் பேட்டி எடுக்கணும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஆசை. ஓகேங்களா? நாங்கள் வந்து ஆர்கே விஷுவல் மீடியா புதுக்கோட்டையிலேருந்து வந்திருக்கோம். ஓகேங்களா? சொல்லுங்கள், 47 ஆண்டாக நடத்திட்டு இருக்கீங்க. உங்களோட ஒர்க்கை பார்க்கவே தெரியுது, ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ரொம்ப ஆர்வமாக பண்ணிட்டு இருக்கீங்க. எவ்வளோ நாள் பண்ணிட்டு இருக்கீங்க? எவ்வளோ நாள் நீங்கள் வரீங்க? எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படி இதில் உங்களுக்கு இந்த நினைவுகள்லாம் வந்துச்சு, இது பண்ணணும் அப்படிங்கிற இதெல்லாம்? இதுல நான் கலந்துகிட்டது சிறு வயதுல இருந்தே நான் இந்த நண்பர்கள் அறக்கட்டளையில கலந்துட்டு இருக்கேன். என்னுடைய மாமாவோட ஃப்ரெண்ட்ஸ் அனைவருமே இதுல வந்து சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஒற்றுமை தான் இதுக்கு காரணம். கண்டிப்பா அவங்களுடைய ஒற்றுமை தான் இந்த அளவுக்கு 47 ஆண்டுகள் அவங்க வந்து வெகு சிறப்பா நடத்துறாங்கன்னா அவங்களுடைய ஒற்றுமை. எவ்வளவு இது இருந்தாலும் அதை விட்டு கொடுத்து போய் இந்த அளவுக்கு நடத்தி இருக்காங்க.
எங்க மாமா அவங்க நண்பர்கள் மட்டும் இல்லாம அடுத்த ஜெனரேஷனும் வந்துட்டாங்க. அவங்களும் ரொம்ப சிறப்பா இதை நடத்தி இருக்காங்க. இத ஒரு முதல்ல பந்தலா ஒரு இடமா இருந்த ஒரு இடத்த ஒரு பெரிய கட்டடமா மாத்தி இந்த அளவுக்கு நடத்தி இருக்காங்கன்னா கண்டிப்பா 47 வருஷம் போராட்டம் தெரியுது நடத்தி இருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து அவங்களுடைய உழைப்பு தான் காரணம். இன்னும் மேன்மேலும் வளரணும். அதுக்கு அம்பாளின் துணை எப்பவுமே இருக்கும். கண்டிப்பா முத்துமாரியம்மன் துணை எப்பவுமே உங்களோட இருக்கும். நார்த்தாமலை முத்துமாரியம்மன் யாரையும் கைவிட மாட்டாங்க. ஓகேங்களா? சிறப்பா பண்ணுவாங்க. இதே போல இதே ஆர்வத்தோட உங்களை அடுத்த வருஷம் வந்து நான் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றிமா. ரொம்ப நன்றி. ஹலோ. ஹாய். எந்த ஊருப்பா? பனம்பட்டி. பனம்பட்டியா? இது அன்னதானத்துக்கு எவ்வளவு நாள் வந்துட்டு இருக்கீங்க இப்ப திருவிழாவுக்கு? 7 வருஷமா வரீங்களா? ஏன் உங்க அம்மா பேசவே மாட்டாங்க? ஏன் பேசவே மாட்டாங்க? எப்போ பேச மாட்டாங்களா? யார்ட்டையும் என்னாச்சு? வணக்கம். வணக்கம். எந்த ஊரு நீங்க? பனம்பட்டி. நார்த்தாமலை திருவிழாக்கு எவ்வளவு வருஷமா வந்துட்டு இருக்கீங்க? 13 வருஷமா வந்துட்டு இருக்கேன். 13 வருஷமா வந்துட்டு இருக்கீங்களா? இப்போ நீங்க பிறந்ததுல இருந்தே வந்துட்டு இருக்கீங்க. ஓகே ஓகே. எப்படி என்ஜாய்மெண்டா இருக்கு? நல்லா இருக்குதா? என்னென்னலாம் வந்து அங்க என்ஜாய் பண்ணுவீங்க? நிறைய என்ஜாய் பண்ணுவோம். நிறைய என்ஜாய் பண்ணுவீங்களா? அப்படி கூடவே அன்னதானம் போட்டுக்கீங்க. சரி சரி. அதுதான் ஒண்ணு. அப்படிதான் சுத்தி குழந்தைங்கள்ட்ட வர முடியும். உடனே வர முடியாது. சொல்ற யார் யார் வந்திருக்கீங்க? எங்க அம்மா அப்பா என் தம்பி தங்கச்சி எல்லாருமே வந்திருக்காங்க. அப்படியா? இப்போ ஓடுனாங்களே அவதான் அம்மாவா? சரி 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 சரி. ஓகே. அப்புறம் எங்க இருக்காரு உங்க அப்பா? அப்பா அன்னதானம் பண்ணிட்டு இருக்காரா? அங்க ஹைட் ஒருத்தர் ஒர்க் பண்ண அவர் தான் உங்க அப்பாவா? சரி சரி சரி. அப்புறம் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நானும் ஹெல்ப் பண்ணிருக்கேன். தண்ணி பாட்டில் வைக்கிறேன். ஓகே. இது மாதிரி எவ்வளவு நேரம் பண்ணிட்டு இருக்கா? 2 மணி நேரம். 2 மணி நேரம் பண்ணிட்டு இருக்கா? ஓகே. இதே மாதிரி சிறப்பாக பண்ணணும். யார் இது நடத்துறது? எங்க தாத்தா. உங்க தாத்தா பேர் தான் கதிரேஷனா? தாத்தா நடத்துறாங்க முன்னாடி, சின்ன தாத்தா நடத்துறாங்க. சின்ன தாத்தா நடத்துறாங்க. ஓகேங்களா? உங்க தாத்தா பேர் தான் கதிரேஷன். கரெக்ட் தானே? அவர் தான் வந்து இதோட எல்லாரும் சொன்னாங்க இதை பில்லர் டு ஸ்டார்ட் இந்த ஃபங்க்ஷன் வந்து அவர் தான் சொன்னாங்க. அதுதான் உங்க தாத்தாவா? சரி சரி. யார் யார் நீங்க வந்திருக்கீங்க? என் தம்பி தங்கச்சி அம்மா. யார் உங்க தங்கச்சி யாரு? இந்தா. ஹாய். அப்புறம் உங்க தம்பி எங்க? உங்க தம்பி காணுமா? ஓகே. பை. ஹலோ அங்கிள். How are you? I'm fine. எந்த ஊர் நீங்க? பனம்பட்டி. பனம்பட்டியா? ஓகே. என்ன படிக்கிறீங்க இப்போ? 5th ஸ்டாண்டர்ட் முடிச்சு 6th ஸ்டாண்டர்ட் போறேன். 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? உங்க அப்பா பேர் என்ன? ஹரிஹர பிரபாகரன். ஹரிஹர பிரபாகரன். பேரு சூப்பரா இருக்கு. உங்க அம்மா பேரு? பிரியா. உங்க அம்மா பேர் பிரியாவா? எங்க இருக்காங்க? அம்மா வந்து பந்தர்ல இருக்காங்க. ஓகே ஓகே. எல்லாத்துக்கும் பழமாறிட்டு இருக்காங்களா? அந்த ரொம்ப ஆக்டிவா ஒருத்தர் கண்ணாடி போட்டுருக்காங்க. அவங்களும் அம்மாவா? சரி 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 சரி. அப்புறம் இப்போ என்ன லீவ் விட்டாங்களா? ஆமா. ஓகே ஓகே. எப்போ வந்தீங்க? நேத்து வந்துட்டு நேத்து சாயங்காலம் வந்தேன். இப்போ என்ன ஏஜ் உனக்கு? 10 ஆயிடுச்சு. ஓகே. எவ்வளோ வருஷமா இங்கே வந்துட்டு இருக்கேன்னு தெரியுமா உனக்கு? நீ பிறந்ததுலேருந்து வர சொல்கிறாங்களா? ஆமாம் சார். உனக்கு எப்போலேருந்து இது இங்கே தெரியும் இங்கே இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு? 5 ஒரு 5 வயசுலேருந்து உனக்கு தெரியும்? 5 இயரா தெரியும். 5 இயரா தெரியும். சூப்பர் சூப்பர். நீ வந்து என்னென்ன சப்போர்ட் பண்ணுவாங்க வருவங்களுக்கு? தண்ணி வைப்பேன், இலை வைப்பேன், சாப்பாடு வைப்பேன். அப்படிங்களா? சரி சரி. நல்லா நல்லா பண்றீங்க. யார் உங்க அப்பா எங்க இருக்காரு? எங்க அப்பா ஃபாரின்ல இருக்காங்க. ஃபாரின்ல இருக்காரு. என்ன பண்றாரு? மேனேஜரா இருக்காங்க. மேனேஜரா இருக்காரா? எங்க சிங்கப்பூர்லயா? சரி சரி. உங்க அப்பா அங்க வீடியோல பேசினாரா நேத்து? என்ன சொன்ன நீ? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு சொன்னியா? வர சொல்லலையா அவரை? அப்பா வந்து வெயில்ல இருக்காங்க சார். அதனால அடுத்த மந்த் வரேனாரா? சரி சரி. யார் இது நடத்துறதுன்னு தெரியுமா? யாரு? ஃபர்ஸ்ட் எங்க தாத்தா நடத்திட்டு அவங்க. தாத்தா பேர் என்ன? கதிரேஷன். முதல்ல பேசுறாங்களா பாப்பா? அவங்க வந்து 3rd பையனோட பொண்ணு. நீங்க? நாங்க வந்து 2nd பையனோட பொண்ணு. 2nd பையன். ஓகேயா? இன்னொரு 1st பையன் ஒருத்தர் இருக்காங்க. சரிதானே? சரி சரி. உங்க தாத்தா பேரு வந்து கதிரேஷன். அவரோட நினைவு. ஓகேனா? அவர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பண்ணது. சரி ஓகே. இதே மாதிரி இன்னும் பல ஆண்டுகள் பண்ணணும். இந்த 3 வருஷத்துல 50 ஆண்டு காண இருக்கிறாங்க. உங்களோட ஒற்றுமையில எப்பவுமே கண்டிப்பா சிறப்பாக நடக்கும். நார்த்தாமலை முத்துமாரியனோட அருள் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். வாழ்த்துக்கள்.
ஹலோ குட்டி பையன். ஹலோ. எந்த ஊரு? பிராம்பட்டி. பிராம்பட்டி எந்த ஊர்ல இருக்கு? எங்கிட்ட இருக்கு எனக்கு தெரியாது. கீழக்குறிச்சி தாண்டினோடனே பிராம்பட்டி. அண்ணாவாசலுக்கு அடுத்து கீழக்குறிச்சி. இவ்வளவு டீட்டெயிலா சொல்றேன். ரொம்ப நிறைய தெரிஞ்சு வச்சிருப்போம் போல. எது உங்க ஊரு நல்லா இருக்குமா? சூப்பரா இருக்குமா? நாங்க வரலாமா? வரலாமே. ஓகே ஓகே கண்டிப்பா வரோம். யார் வந்தீங்க? அம்மாவோட. அம்மா அப்புறம் அம்மா தங்கச்சி எல்லாம் வந்தீங்களா? சரி சரி. எவ்வளவு வருஷமா இங்க வர? நான் வந்து 7 வருஷமா வரேன். 7 வருஷமா வரியா? என்ன பண்ணுவாங்க வந்து என்ன டைம்? நான் வந்து வாட்டர் கேன் தூக்குவேன், இலை வைப்பேன். அது மட்டும் தான் பண்ணுவேன், வேற எதுவும் பண்ண மாட்டியா? விளையாட்டு ஜாமான்லாம் வாங்க மாட்டியா? சும்மா சொல்ல. ஈவினிங் போயிட்டு வாங்குவீங்க இல்ல? வாங்குவேன். ஈவினிங் வாங்குவீங்க. ஓகே ஓகே. சரி, நீ ரொம்ப ஆக்டிவா வேலை பார்த்துட்டு இருக்கிய, சூப்பரா பண்ற வேலை. ஓகேயா? இது போல எல்லா வருஷமும் வந்து பண்ணணும். ஓகேயா? தேங்க்யூ. நார்த்தாமலை முத்துமாரியம்மன் அருள் வந்து கண்டிப்பா இருக்கும். சரியா? வாழ்த்துக்கள். நண்பர்கள் அறக்கட்டளை என்பது 47வது ஆண்டு இது சிறப்பாக வந்துட்டு இருக்கு. இது வந்து சிறிய ஆரம்பிச்சு பெரிய லெவலில் இந்த மாதிரி இந்த இடத்த வந்து ஆரம்பத்தில் வந்து வாடகைக்கு தான் இந்த இடத்த எடுத்து லீஸுக்கு தான் பண்ணுறோம். இதில் உள்ள எல்லாருமே நண்பர்கள் எவ்வளோ பேரும் எல்லாரும் ஒரு குடும்பமாக எல்லா மதத்தினரும் சேர்ந்து செய்கிறோம். வந்து இதில் வந்து ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின்ஸ் எல்லாருமே வந்து எல்லாமே நண்பர்கள். கதிரேசன் என்பவருடைய நண்பர்கள் தான் அவ்வளோ பேருமே. அவருடைய உறவினர்கள் இருக்காங்க, அவங்க நண்பர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்க ஃபேமிலி வந்து அவங்க தலைமுறைக்கு எடுத்து அவங்க பசங்க தலைமுறை அதுக்கடுத்து அவருடைய பேரன் தலைமுறைக்கு வந்துருச்சு. 47 வருஷம் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். ஆரம்பத்தில் நாங்கள் சின்ன லெவலில் ஆரம்பித்தது இன்றைக்கி பெரிய லெவலில் இந்த இடத்த சொந்தமாக வாங்கி அது அறக்கட்டளையை நிர்வகிச்சு அந்த அறக்கட்டளை எல்லாரையும் உறுப்பினர்களாக சேர்த்து எல்லாருக்கும் சந்தா மாதிரி உருவாக்கி அதுலேருந்து கொண்டு வந்து உறுப்பினர்கள் அல்லாத நிறைய பேர் இருக்காங்க. வந்து தொடர்ந்து இங்கே பணியாற்றுறதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய எல்லா வேலைகளையும் விட்டுட்டு வந்து அதான் செய்கிறாங்க. நிறைய பேர் பொருளாகவும் நிதியாகவும் நிறைய உதவி செய்கிறாங்க. நிறைய செய்கிறாங்க. நல்லபடியாக செஞ்சுருக்கு. மக்களுடைய ஒத்துழைப்பு நிறைய இருக்கு. எங்களுடைய நண்பர்கள் எல்லாமே ஒரே குடும்பமாக இருந்து சிறப்பாக பண்றீங்க சார். இதே மாதிரி நல்லா பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்த வாரமும் உங்களை சந்திப்போம். பக்கத்தில் மைக்க பக்கத்தில் கையில் வச்சுக்க. வணக்கம்ண்ணே. வணக்கம். நார்த்தாமலை முத்துமாரியம்மன் திருவிழாவில் வந்து அப்படியே நிகழ்வுகளை படம் முடிச்சுட்டு இருக்கையில என் கண்ணில் நீங்கள் 2 பேரும் ரொம்ப ஒற்றுமையாக சுற்றிக்கிட்டு இருந்தீங்க. அப்போ நான் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு, வெளியில் பார்த்தேன். போர்டில் பார்த்தேன் கதிரேஷ்னா நினைவு நண்பர்கள் அறக்கட்டளை 47ஆம் ஆண்டு அன்னதான விழா சிறப்பாக நடந்துருந்துச்சு. அதில் நீங்கள் 2 பேரும் ரொம்ப ஒற்றுமையாக தெரிஞ்சிருந்தீங்க. ஓகே, உங்களை பார்த்தா அந்த பேர் ஒரு வேலை வச்சிருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு டவுட் இருந்துச்சு. அந்த அளவுக்கு 2 பேர் நட்பாக இருந்தீங்க. சரிங்களா? நட்பு மூலியமா வந்தவர் தான் இவர் வந்து இன்ன வரைக்கும் 25 வருஷமா நட்பு தொடர்ந்துட்டு தான் இருக்கு. இன்னமும் தொடரும். சூப்பர். இதுக்குள்ள நாங்கள் வந்து கியூவில் தான் வந்து சாப்பிட்டோம். நல்லா சாப்பாடு நல்லா இருந்துச்சு. சாப்பாடு நல்லா பரிமாறினாங்க. சின்ன பசங்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக வேலை செஞ்சு பார்த்து சிறப்பாக இருந்துச்சு. ஓகேங்களா? சாப்பாடுலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவருடைய கூட பேடி போயிருந்தோம். அவர் அந்த ஐயரே வந்து ரொம்ப 47 வருஷமாக அவர் தான் சமைச்சிட்டு இருக்காரு சொன்னார். மாரியம்மனோட அருளால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். எத்தனை நாள் நடத்துவீங்கண்ணா அந்த ஃபங்க்ஷன்? 2 நாள். திங்கள் செவ்வாய். தோராயமாக எத்தனை பேர் வந்து இந்த அன்னதான விழாவில் சிறப்பாங்க வருவாங்க? ஓகேங்கண்ணா. எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் நடக்கும்? காலையில் ஒரு 11 மணிலேருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும். இப்போ திரும்ப 7 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 11 மணி வரைக்கும் சிறப்பாக இருந்துச்சுங்க. ஓகே. தொடர்ந்து 2 நாள் மட்டும். ஓகே ஓகே. அப்படி குடும்பமாக எல்லாருமே வந்து இங்கேயே ஸ்டே பண்ணி பார்ப்போம். மங்களமா ஃபேமிலியோட எல்லாம் சேர்ந்து கிடாவை சாப்பிட்டு எல்லாம் வெக்கேட் பண்ணிட்டு கிளம்பிடுவோம். சரி சரி. இது போல சிறப்பாக நடத்துங்க. ஓகேங்களா? 47 வருஷம் பண்ணுவோம். கண்டிப்பாக சிறப்பாக நடத்துக்கணும். 50 வருஷம் இன்னும் சிறப்பாக பண்ணுறதுக்காண்டி ஐடியாலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்கண்ணா. ஓகே ஓகே. அப்படியே உங்கள்கிட்ட வரேண்ணா. இப்போ இந்தாங்க. எப்போ ஒயிட் அண்ட் ஒயிட்டாக பளபளன்னு இருக்கீங்களே அப்படின்னா எப்போ அப்படிங்களா? ஆமாம், மக்கள் விரும்புறது தான். நீங்கள் ஒயிட் அண்ட் ஒயிட்லேயே தான் இருப்பீங்க எப்போவுமே. ரொம்ப டயர்டாக இருக்கீங்களே? அப்படி வெயில் ஓவர் அதிகமாக இருக்கு. வெயில் அதிகமாக இருந்துச்சு. இருந்தாலும் வந்து கூட்டம் ஜாஸ்தியாக இருந்ததுனால முன்னாலே இன்னைக்கு வந்து முன்கூட்டியே வந்து சாப்பாடு ஆரம்பிச்சிட்டீங்களா? குளிர்பானங்கள்லாம் கொடுத்தாச்சு. எல்லாருமே கொடுத்துட்டோம். நீர்மோர் பானக்கம்லாம் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சுட்டு தான். அதுக்கப்புறம் அன்னதானம். இந்த வெயில நீங்க எப்படி வந்து எதிர்கொள்றீங்க? சமாளிக்க முடியல. இருந்தாலும் வந்து அந்த கொடுத்துட்டோம், எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் அன்னதான பந்தலை வந்து இது பண்ணியிருக்கோம். இல்ல இவ்வளவு வெயிலா இருக்கே, எப்படி நீங்க மேனேஜ் பண்றீங்க? யாரும் டயர்டாகக்கூடாது, நாங்களும் டயர்டாம இருக்கோம். அப்படிதான். சரி சரி. ஓகே, சிறப்பு. இதே மாதிரி ஒற்றுமையா சிறப்பாக நடத்துங்க. நன்றி, வாழ்த்துக்கள்.
வணக்கம் வணக்கம் வணக்கம். நாங்கள் நார்த்தாமலை திருவிழாவோட நிகழ்வுகளில் படம் பிடிச்சிட்ருக்கல உங்கள் கலர் சட்டை எங்களை வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸு. எப்படி இந்த மாதிரி சட்டைகள்லாம் செலக்ட் பண்ணுறீங்க? இது வந்து நான் இதெல்லாம் வீட்டு தான் விரும்புவேன். இது என் தங்கச்சி அதோட ஃபங்க்ஷனுக்காக கொடுத்த சட்டை. அப்படிங்களா? வேஸ்ட் ஆகக்கூடாதுக்காக போட்டிருக்கேன். சரி சரி. அடிக்கிற வெயிலில் இப்படிலாம் சட்டை போட்டு வந்தீங்கன்னா எப்படி? இன்னைக்கு வந்து தண்ணிப்பந்தலில் வந்து அன்னதானம் அது ஒயிட் சட்டை போட்டோம்னாக்கா அதில் சாம்பார் இதெல்லாம் போடும். கலர் சட்டைலாம் ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்கோம். சரி சரி ஓகே. எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் உங்களை கூப்பிடலாம்ல அந்தளவுக்கு இருக்கு சட்டை. அது ஓகே, அது பார்க்குறவங்களோட மனசை பொறுத்து தானே. சரி சரி. ஆனால் அன்னதானம் எவ்வளோ வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு வந்து இப்போ மேரேஜ் ஆகி ஒரு 25 இயர்ஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடி எல்லாம் கொஞ்சம் அது வந்ததில்ல, அதுக்கு பண்ணுறாங்க. சரி. இப்போ ஒரு 25 இயர்ஸ் தான் கம்பல்சரியாக அந்த திருவிழாவில் இங்கே வெளிநாட்டுக்கெல்லாம் போயிருக்கேன். அந்த நேரத்தில் வர முடியல. இங்கே இருக்கையில் கண்டிப்பாக வந்து கலந்துக்கிறது. எங்கள் மாமாலாம் அன்னதானம் ஒரு எத்தனை வருஷமாக நடத்திட்டு இருக்கீங்க? நான் இப்போ என்னுடைய மேரேஜுக்கு அப்புறம் ஒரு 25 இயர்ஸாக தான் வந்துட்டு இருக்கேன். சரி. அதுக்கு முன்னாடிலாம் உங்கள் ஊர் எந்த ஊருங்க? என்னோட ஊர் வந்துட்டு வடவள மதியத்தில் கண்ணாகரப்பட்டி. ஓகே. எங்கள் மாமா வந்து இதில் ஒரு நம்பராக இருக்கார். அதனால் நாங்கள்லாம் வந்து கலந்துக்கிறது. சிறப்பு சிறப்பு. சிறப்பாக பண்ணுங்க. பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. நன்றி. எங்களுக்கு நான் நேரம் ஒதுக்கிறது ரொம்ப நன்றி. வணக்கம். என் பேர் செந்தில்குமார். என்னோட சொந்த ஊர் வடவாளம். மேலும் இந்த நண்பர்கள் அறக்கட்டளையில் நானும் எங்கள் அப்பாவும் அதில் ஒரு உறுப்பினர். நாங்களும் சேர்ந்து தான் நடத்துகிறோம். எங்களுக்கு ஆதரவு தெரிவித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பொதுமக்களுக்கும் நன்றி. இது மேலும் சிறப்பாக நடத்துவோம். கண்டிப்பாக இன்னும் 100 ஆண்டுகளை தாண்டி வெற்றிகரமாக இது சிறப்பாக நடைபெறும். அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. அன்னை உந்தன் அடி பணிந்தேன், என்னை ஆதரிப்பாய் சாமுண்டி தாயே. முன்னை பழவினைகள் என்னை அணுகாமல், மூளும் கோள்வினைகள் மேலும் தொடராமல். அன்னை உந்தன் அடி பணிந்தேன், என்னை ஆதரிப்பாய் சாமுண்டி தாயே. முன்னை பழவினைகள் என்னை அணுகாமல், மூளும் கோள்வினைகள் மேலும் தொடராமல். அன்னை உந்தன் அடி பணிந்தேன், என்னை ஆதரிப்பாய் சாமுண்டி தாயே. கண்ணின் மணியே கற்பகமே, என் கைகூப்பி தொழுதேன் பொற்பதமே. கண்ணின் மணியே கற்பகமே, என் கைகூப்பி தொழுதேன் பொற்பதமே. எண்ணிடில் என் மன கோயிலிலே இருந்து அருள் செய்யும் இன்னமுதே. எண்ணிடில் என் மன கோயிலிலே இருந்து அருள் செய்யும் இன்னமுதே. அன்னை உந்தன் அடி பணிந்தேன், என்னை ஆதரிப்பாய் சாமுண்டி தாயே. முன்னை பழவினைகள் என்னை அணுகாமல், மூடும் கோள்வினைகள் மேலும் தொடராமல். அன்னை உந்தன் அடி பணிந்தேன், என்னை ஆதரிப்பாய் சாமுண்டி தாயே.
தடையில்லா நீதி வரவும் என்றும் தளராத மனநிலையை பெறவும் தடையில்லா நீதி வரவும் என்றும் தளராத மனநிலையை பெறவும் உன் கடை கண்ணால் அருளல் வேண்டும் அம்மா படையினால் பகை வென்று காத்திடம்மா கடை கண்ணால் அருளல் வேண்டும் அம்மா படையினால் பகை வென்று காத்திடம்மா அன்னை உந்தன் அடி பணிந்தேன் என்னை ஆதரிப்பாய் சாமுண்டி தாயே உன்னை பழவினைகள் என்னை அணுகாமல் மூளும் கோள்வினைகள் மேலும் தொடராமல் அன்னை உந்தன் அடி பணிந்தேன் என்னை ஆதரிப்பாய் சாமுண்டி தாயே உன்னை பழவினைகள் என்னை அணுகாமல் மூளும் கோள்வினைகள் மேலும் தொடராமல் அன்னை உந்தன் அடி பணிந்தேன் என்னை ஆதரிப்பாய் சாமுண்டி தாயே.